ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல் பாப்புஸ் கிரியேஷன். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எனக்கு ஃபீவராக இருந்துச்சு. கஞ்சி சாதம், ரசம் சாதம், இட்லின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ஒரே போர் அடிச்சிச்சு. இன்றைக்கெலாம் ஸ்பைஸியாக ஏதாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் பிரியாணி தான் நான் பண்ண போகிறேன். வாங்க என்னோடய ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வரமிளகாவை சுடுதண்ணியில் ஊற வச்சுப்பேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுட்டு இஞ்சி பூண்டு, நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்கிட்ட இது இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, மஷ்ரூம், தயிர் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ரைஸ் பார்த்திங்கன்னா வீட்டு ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன், பிரியாணி ரைஸ் யூஸ் பண்ணலை. அப்புறம் ஸ்பைசஸும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் அல்லது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், நெய் ரெண்டும் ஆட் பண்ண பிறகு வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆன பிறகு தான் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். அப்புறம் தக்காளி, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா ஆட் பண்ணணும். நான் மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டேன், பட் ஆனால் புதினா ஆட் பண்ணதுக்கப்புறம் தயிர் தான் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மஷ்ரூம் ஆட் பண்ணணும். அதை நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணலை. நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், ஸோ அதனால் நான் 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அடிக்கடி நம்ம கிளறக்கூடாது, அது பார்த்துக்கோங்க கரெக்டாக. லாஸ்ட்டாக தண்ணியெல்லாம் வற்றுது இல்லைங்களா, அப்போ ஒரு கிளறி விடுங்க. தம் போடுறதுக்கு நான் அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பாத்திரத்துலையே நான் ஒரு அந்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நம்மளுடைய மஷ்ரூம் பிரியாணி ரெடி.